அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நாடாளும் பொறுப்பை எளிதில் அடைந்த மகிழ்ச்சியால் பரதன் தன்னை காண வந்துள்ளான் என்று நினைத்தவாறு கோசலை அவனிடம் பேசுதல். பாடல் எண் 903. எளிதில் அவன் நாடதனை எய்தியதன் காரணத்தால் களிப்புற்ற கண்டனவே காண வந்தான் நேரில் என்று தெளிவில்லா மனம் தந்த தீத்துயருள் ஊறியவள் கழித்த மனம் என்றெண்ணி களைத்த மனம் கீறினடி. இதுவே 903வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். எளிதில் அவன் நாடதனை எய்தியதன் காரணத்தால் என்ற முதல் வரிக்கான விளக்கம், எந்த விதமான துன்பமும் அடையாமல் மிகவும் எளிதான முறையிலே நாடாளும் பொறுப்பை அடைந்து விட்ட காரணத்தால் களிப்புற்ற கண்டனவே காண வந்தான் நேரில் என்றே. மிகவும் மகிழ்ச்சி அடைந்த கன்றுக்குட்டியானது தான் கொண்ட மகிழ்ச்சியால் அங்குமிங்கும் துள்ளி குதித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது போலவே பரதனும் எளிதான முறையிலே நாடாளும் பொறுப்பை தான் அடைந்து விட்ட காரணத்தால் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக தன்னை காண வந்துள்ளான் நேரில் என்று எண்ணியவாறே தெளிவில்லா மனம் தந்த தீத்துயருள் ஊறியவள். ஏற்கனவே மகனை பிரிந்ததாலும் கணவனை இழந்ததாலும் துன்பமடைந்து போய் அந்த துன்பமடைந்த உள்ளத்துள்ளே எழுந்த பெருந்துன்பம் தரும் அந்த தீத்துயர் என்னும் அந்த பெருந்துயருள்ளே ஊறி போயிருந்த அந்த தாயானவள் தான் கொண்ட தெளிவில்லாத சிந்தனையின் காரணத்தால் பரதனை அவ்வாறு தவறாக எண்ணினாள். கழித்த மனம் என்றெண்ணி களைத்த மனம் ஈறினளை. அவள் அவனை பார்த்து களிப்புற்ற மனம், மகிழ்ச்சியுற்ற மனம் கொண்டு அவன் வந்துள்ளான் என்று எண்ணினாள். ஆனால் அவனோ களைத்த மனம் என்று தான் கொண்ட துன்பத்திலிருந்து அளவில்லாத துன்பமடைந்து களைத்து போன அந்த பரதனுடைய மனமானது அந்த கோசலை தாயை பார்த்தால் தனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று எண்ணி அங்கே சென்றது. ஆனால் அவள் அதை அறியாமல் அந்த களைத்து போன மனம் கொண்ட அந்த துன்பத்தை மேலும் அதிகப்படுத்துவது போல் அவனுடைய உள்ளத்தை தன்னுடைய வார்த்தைகளால் கீறினாள். இதுவே 903வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 904வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.